பேப்பர் கரன்சியை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கப்புறமா இந்த பேப்பர் கரன்சி எல்லாமே டிஜிட்டல் கரன்சியா மாறப்போகுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்ப நீங்க நினைக்கலாம் இது ஜிபே, யூபிஐ, பேபால் மாதிரியான டிஜிட்டல் ஆப்ஸ் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது ஆர்பிஐ உடைய புது வெளியீடான இ-ரூபே. அப்போ இதுக்கப்புறமா இந்த மாதிரியான பேப்பர் நோட் செல்லாதா? இந்த டிஜிட்டல் ரூபி எப்படி செயல்படும்? இதை எப்படி நம்ம செலவு பண்றது? இது செலவு பண்றது அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு வேலையா? இந்த ஆர்பிஐ அறிமுகப்படுத்தின இந்த டிஜிட்டல் ரூபியை எப்படி நம்ம செலவு பண்ணலாம், இதுக்கு எப்படி லாகின் பண்ணணும், என்ன ஆப் யூஸ் பண்ணணும், அதுல எப்படி உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க சிங்க் பண்ணலாம், இந்த டிஜிட்டல் ரூபியை நீங்க எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாஸ் ஃபாலோ டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. இது வரைக்குமே நம்ம எல்லாருக்குமே டிஜிட்டல் பேமெண்ட் எப்படி பண்ணணும், யூபிஐ பயன்படுத்தி எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஆர்பிஐயால கொண்டு வரப்பட்ட இந்த டிஜிட்டல் ரூபியை எப்படி பயன்படுத்துறது? எங்க ஒரு கையில கேஷ் இருக்கு, இந்த 20 ரூபா வச்சிருக்கேன், 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னும் போது மீதி 10 ரூபா கேஷாவே நான் வாங்கிப்பேன். ஆனா இது டிஜிட்டலா இருக்கு அப்படின்னும் போது அதை எப்படி நான் பயன்படுத்துறது அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி எல்லார்கிட்டயும் இருக்கும். இதுக்குன்னு தனி பேங்க் அக்கௌண்ட் வேணுமா, இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஆப் இருக்கா, அது எப்படி நான் லாகின் பண்ணணும் அப்படின்ற பல கேள்விகளுக்கு இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு பதிலா இருக்க போது. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஆர்பிஐ மெயினா இந்த ஒரு டிஜிட்டல் ரூபியை எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல இந்த கள்ள நோட்டோடைய புழக்கமானது அதிகப்படியா இருக்கு. அது ஒரு காரணம். மோரோவர் இந்த காசை அச்சடிக்கிறதுக்கு மட்டுமே அரசாங்கத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 1000 கோடிகள் செலவாகுது. அதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினா இந்த டிஜிட்டல் ரூபி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க நம்மளுடைய இந்திய அரசாங்கம், அதுலயும் குறிப்பா ஆர்பிஐ. மோரோவர் இந்த யூபிஐ பயன்படுத்தும் போது நிறைய சிக்கல் நமக்கு வரும். நம்ம ஏதாவது ஒரு பொருள் அவசரத்துக்கு வாங்கிட்டு நம்ம பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், சர்வர் சுத்திக்கிட்டே இருக்கும். இல்ல நான் ஒரு 2 நிமிஷம் நெட்டு சரியில்லை, நான் அந்த வெளில போயிட்டு இப்படி வந்துடுறேன், உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். கடைக்காரர் நம்மள ஏனோ பொருளை வாங்கிட்டு ஓடி போயிடுவாரோ அப்படின்ற மாதிரியே நம்மள பாப்பாரு. அப்பெல்லாம் ஒரு மாதிரி எம்பாரசிங் மூமெண்டா இருக்கும். அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அக்கௌண்ட்ல இருந்து காசு போயிடும். ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, இல்லப்பா எனக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ ஆகும். நம்ம பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இல்லைன்னா எனக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு, 5000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு இருக்கு, மேபி உங்களுடைய சர்வர் ஏதாவது டவுனா இருக்கலாம், வந்துரும் அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க ஏதோ சீட் பண்றீங்க, நீங்க ஏதோ ஸ்கேம் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்மளே பிடிச்சி நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம். இந்த மெயினா இந்த சர்வர் இஷ்யூ அப்படின்றதுதான் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ல ஒரு பெரிய மேஜரான ஒரு ப்ராப்ளமாவே இருக்கும். அதுவே நீங்க இந்த டிஜிட்டல் ரூபியை பயன்படுத்துறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுல சர்வர் இஷ்யூ அப்படின்றது இருக்காது. யார் சென்ட் பண்றாங்களோ அவங்களோட இதுல இருந்து டைரக்டா ரிசீவர் யாருக்கோ அவங்களுக்கு அந்த தொகையானது போயிடும். ஸோ இந்த இடத்துல இந்த டிலே ஆகிற இஷ்யூ ஆனது உங்களுக்கு இருக்காது அப்படின்னு கேட்கலாம். இது எந்த அளவுக்கு சாத்தியம், இதை நம்புறது எப்படி? இப்போ யூபிஐ இருக்கு, ஓகே, இதை அடாப்ட் ஆகி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்ட்டு ஏத்துக்கிறதுக்கு இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நோட்டு கிடையாது, இது எல்லாமே டிஜிட்டலா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களே, இதை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நம்மளுடைய ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். அதனால கண்டிப்பா கண்ணை மூடி நம்பலாம். ரெண்டாவது, 100% லீகல் அண்ட் 100% உங்களுக்கு சேஃபும் கூட. ஓகே மது, சரி, இப்ப நீ சொல்ற மாதிரியே இந்த பேப்பர் நோட் இப்படி ஓரமா வச்சுட்டு நம்ம எல்லாம் டிஜிட்டலாவே மாறுறோம் அப்படின்னும் போது இதை எப்படி நாங்க பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க எந்த பேங்க் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கே இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆர்பிஐ உடைய எனர்ஜி அவங்களுடைய இ டிஜிட்டல் ஆப்பை கொடுத்துருக்காங்க. இப்ப எப்படி கூகுள் பேமெண்ட்டுக்கு, அதாவது ஜிபேக்கு ஒரு ஆப் இருக்கும், அதே மாதிரி பேடிஎம்க்கு ஒரு ஆப் இருக்கு, அண்ட் போன்பே, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்குமே இந்த இ டிஜிட்டல் ரூபிக்கு ஒரு தனியா ஒரு ஆப் இருக்கு. ஸோ நீங்க கூகுள் பிளே ஸ்டோர் போய் அதுல எஸ்பிஐ
ரூபி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் ஆப் வரும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 19 பேங்கோட இணைஞ்சு இந்த ரூபி ஆப் ஆனது கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கண்டினியூ அப்படின்னு கீழே ஒரு குட்டி ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். கீழே அப்படியே ஃபுல்லா ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. கீழே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்தது உங்களுடைய சிம் நம்பரோட நீங்க வந்து இந்த ஆப்பை நீங்க சிங்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சிம் நம்பர் வந்து நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம்மோட வந்து இதை சிங்க் பண்ணிக்கோங்க. அந்த சிம்மை கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து கேட்கும். ஸோ மொபைல் நம்பரை வந்து கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்க. ஸோ ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். கீழே வந்து எனேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வெரிஃபை ஆகி உள்ள போனதுக்கு அப்புறமா ஒரு 6 டிஜிட் பின் வந்து நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பின்னை செட் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டு டீடைல்ஸ் வந்து கேட்கும். உங்களுடைய டெபிட் கார்டோடைய லாஸ்ட் அந்த 2 டிஜிட் நம்பர் பிளஸ் உங்களுடைய எக்ஸ்பிரி டேட் இதெல்லாம் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்டர் பண்ணி மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்க உள்ள லாகின் ஆகுறீங்கன்னும் போது உங்களுடைய ஹோம் ஸ்கிரீன் ஆனது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆப் உள்ள வந்தாச்சு. இந்த ஆப்ல நீங்க வந்து காசு அதுல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து இதுல நீங்க வந்து காசை ஏத்துற மாதிரி இருக்கும். அதாவது இதுக்குன்னு ஒரு வேலெட் இருக்கும். இந்த வேலெட்ல நீங்க வந்து காசை ஏத்துறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு 500 ரூபாய் ஏத்துறேன் அப்படின்னும் போது 500 ரூபாய் நோட்டு மாதிரியே வந்து காட்டும். இப்ப இந்த 500 ரூபாயில இருந்து நான் வந்து செலவு பண்றேன் அப்படின்னும் போது எவ்வளவு செலவு பண்றேன், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 50 ரூபாய் நான் செலவு பண்றேன் அப்படின்னும் போது அப்ப 2 200 ரூபாய் நோட்டு, ஒரு 50 ரூபாய் நோட் இந்த மாதிரி வந்து காட்டும். சப்போஸ் இன்னும் சில்லறையா வேணும் அப்படின்னா இதுல 1 ரூபாய் 50 பைசா இந்த மாதிரி கூட குட்டி குட்டி காயின்ஸ் மாதிரியும் உங்களுக்கு காட்டும். இப்ப இந்த வேலெட்ல நீங்க காசு ஏத்த போறீங்க அப்படின்னும் போது இதோடைய ஹோம் பேஜ்ல லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க எவ்வளவு காசை இந்த வேலெட்ல ஏத்த போறீங்களோ, இப்போ 1000 ரூபாவோ இல்ல ஒரு 2000 ரூபாய் நீங்க ஏத்த போறீங்கன்னும் போது அந்த ருப்பியை என்டர் பண்ணி நீங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து இந்த வேலெட்டுக்கு அந்த காசானது வந்து உட்காந்துரும். ஓகே, இப்போ நான் இதுல இருந்து ஒரு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னும் போது சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா வேற யாருக்காவது காசு சென்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அதை நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் காசு செலவு பண்ணிட்டேன், என்னுடைய காசு எவ்வளவு இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும், என் வேலெட்ல இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேல வியூ வேலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி எவ்வளவு இருக்கு, இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இப்போ வந்து வேலெட்ல எவ்வளவு சில்லறை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது மத்த ஜிபே எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது வெறும் டிஜிட்டலா தெரியும். 5000 ரூபாய் வச்சிருக்கீங்க, 438 ரூபாய் இருக்கு அப்படின்னு டிஜிட்டலா காட்டும் இல்லையா. ஆனா இதுல எப்படி காட்டும் அப்படின்னா நோட்டு. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே சொல்றேன், ஒரு 200 ரூபாய் நான் என்னுடைய வேலெட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 200 ரூபாய் உங்களுக்கு நோட்டு மாதிரியே காட்டும். அதாவது 1 2 100 ரூபாய் நோட்டு மாதிரி காட்டும், இல்லைன்னா ஒரு 500 ரூபாய் நோட்டு மாதிரி காட்டும். இல்ல என்கிட்ட ஒரு 270 ரூபாய் இருக்கு அப்படின்னும் போது இப்ப எப்படி 200 ரூபாய் நோட்டு ஒண்ணு, 500 ரூபாய் நோட்டு ஒண்ணு, 20 ரூபாய் நோட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, இதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்படி நோட்டு மாதிரியே காட்டும் அந்த ஆப்ல. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நம்ம வந்து கேஷ்ல எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதே கேஷை நம்ம டிஜிட்டலா ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த டிஜிட்டல் ரூபி. ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் ரூபி எதனால பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஜிபே யூஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு பேடிஎம்மே யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து இதோடய சிங்க் பண்ணி நான் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். ஒரு நாளைக்கே ஒரு 10-20 டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னும் போது என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 10 ரூபா வந்து டீ கடைக்கு போயிருக்கு, இந்த இதுவா வந்து குமாருக்கு போயிருக்கு, இந்த 100 ரூபா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரேஷ்க்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே இந்த இடத்துல தெளிவா இருக்கும். அதுவே என்னுடைய ஒரு 500 ரூபாய் காசை என்னுடைய ரூபே வேலெட்டுக்கு நான் மாத்திட்டேன் அப்படின்னும் போது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி காட்டும் அப்படின்னா 500 ரூபாய் இங்க மாறி இருக்கு மட்டும்தான் காட்டுமே தவிர இந்த வேலெட்ல இருந்து நான் எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா இதுல எனக்கு காட்டாது. அண்ட் மோர் ஓவர் நம்ம இந்த மாதிரி நோட்டை யூஸ் பண்றத குறைச்சிட்டு வெறும் எல்லாமே டிஜிட்டலா மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில இந்த நோட்டை அடிக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4800 இருந்து 5000 கோடி வந்து செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த பேப்பரை வந்து அச்சடிக்காம இதுக்கு தேவையான இங்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வாங்காம இருக்காங்கன்னும் போது அந்த தொகையானது வேற எதுலையாவது ஒரு நலத்திட்டங்களுக்கு செலவு பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, இந்த கள்ள நோட்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுல நம்ம சிக்காம இருக்க முடியும்.
அது மட்டும் இல்லாம நம்ம இந்த யூபிஐ எல்லாம் பயன்படுத்துறது மூலமா எக்கச்சக்கமான செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்ற அந்த லிமிட் நமக்கே தெரியாம ரொம்ப அதிகமா செலவு பண்ணிடும். ஒருவேளை இந்த மாதிரி டிஜிட்டல் வேலட்டா இருக்கு, டிஜிட்டல் ருபீஸா இருக்கு அப்படின்னும் போது ஓகே இவ்வளவுதான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு, இவ்வளவுதான் நம்மளால செலவு பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து நம்மளுடைய செலவுகளை குறைக்கிறதுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஆர்பிஐயால இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்ட அந்த டிஜிட்டல் இ-ரூபே இந்த ஒரு ஆப்பை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி லாகின் பண்ணணும், அண்ட் மோர் ஓவர் இதை எப்படி நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற பல விஷயங்களை தான் எனக்கு இந்த வீடியோல பார்த்திருந்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை இந்த லாகின் ப்ராசஸ்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னும் போது தாராளமா வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். And இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ so much. பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.